ரஜினிகாந்த் வாழும் மகான் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 74 வயது நிறைவு, 75 வயது துவக்கம். ஹாப்பி பர்த்டே தலைவா. நீரின்று அமையாத உலகம் மாதிரி என் தலைவர் இல்லாத எந்த ஒரு விஷயமும் தமிழ் சினி ஃபீல்டுல அவரால் தான் எல்லாமே இயக்கப்படும். அதாவது வேர்ல்டு லெவலில் உலக அளவிலேயே கூட நீங்கள் சொல்லலாம். இந்த ஏஜில் வாய்ப்பே இல்லை வேறு எந்த நடிகருக்கும் இல்லாத சிறப்பு என் தலைவனுக்கு. இதுக்கப்புறம் யாரும் இதை டச்சும் பண்ண முடியாது, யாரும் இது வாய்ப்பே இல்லை. எல்லாம் கடல் கடந்து அவருடைய வணிகத்தை, அதாவது தமிழ் திரையுலக வணிகத்தை வந்து விரிவாக்கம் பண்ண என் தலைவனுக்கு எங்கள் எல்லாருடைய சார்பாக நாங்கள் வாழ்த்த வாய்தலே வணங்குகிறோம். என்னென்றும் சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் ஒருத்தர், அவர் மட்டும்தான். ஒரே சூரியன் ஒரே சந்திரன் மாதிரி உலக அளவில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அவருக்கு வந்து அவர் இன்னும் நீண்ட காலம் நல்லா ஆரோக்கியமாக வந்து வாழணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறோம். சூப்பர் ஸ்டார் வாழ்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. நல்வாழ்த்துக்கள் தலைவா. ஸோ நீடுழி வாழணும், பல்லாண்டு வாழணும். உங்கள் ரசிகனா, உங்கள் தொண்டனா, உங்கள் காவலனா, என்றைக்கும் உங்கள் வழியில் உங்கள் பாதையில் பயணிக்க இருக்கும் உங்கள் அன்பு தொண்டன், உங்கள் அன்பு காவலன். மகிழ்ச்சி. பாலமணிகண்டன், வேலூர். வாழும் மகான், கலியுக கடவுள், எங்கள் சூப்பர் ஸ்டார் எங்கள் தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவா, அவர் என்றைக்குமே நல்லா இருக்கணும், நல்ல நீண்ட ஆயுளும், நிறைய படம் நடிக்கணும், எங்களை எல்லாரையும் மகிழ்விக்கணும். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தலைவர் வந்து குரு ராகவேந்தர் திரைப்படம் தான். நான் இன்றைக்கும் அவருடைய வழியில் இன்னைக்கு வியாழக்கிழமை அதுமா அவருக்கு பிறந்தநாள் வர்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. அந்த வழியில் எங்களுக்கு எங்கள் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மகான், எங்கள் குரு, எங்களுக்கு வழிகாட்டி எல்லாமே அவர் தான். எப்பவுமே அவர் என்ன சொல்றாரோ அந்த வழியில நாங்கள் எல்லாருமே ஒன்னா இருந்து இன்ன வரைக்கும் அவர் கூட பயணிச்சுன்னு இருக்கோம். ரொம்ப நன்றி தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். என்னுடைய பேர் சாய் விஜயகுமார். தலைவர் எனக்கு வந்து ரோல் மாடலாக எடுத்துட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில். காரணம் ஆன்மீகமும் மக்களிடையே எப்படி அன்பும் அரவணைப்பும் இருக்கணுன்றத அவர் மூலயமா கற்று கொண்டு வந்திருக்கிறேன். சினிமா துறையில் அவர் அதிகமாக இருந்தாலும் அவருடைய நிஜ வாழ்க்கையில் எளிமை இருக்கிறத நாமளும் கடைபிடிக்கணுன்ற ஒரே ஒரு கோட்பாட்டோடு பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஆன்மீக பயணத்தில் அதிகமாக ஈடுபாடு வச்சதும் அவர் தான். ஆத்மாத்மா இறைவனை, குரு பகவான்களை தரிசிப்பதற்காகவே அவருடைய பின்னணியில் அவர் வாழும் மகான். அவரும் ஒரு குருவாகவே ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்க்கையில் பயணிக்கின்றோம். அவர் மென்மேலும் சிறக்க, உடல் ஆரோக்கியத்தோடும் இருந்து வாழ இறைவனை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் காட்பாடி ரஞ்சித்குமார். உன்னை வாழ்த்த வயதில்லை தலைவா. நான் வந்து தலைவர் ரசிகராக எனக்கு புத்தி தெரிஞ்சு 10 வயசுலேருந்து நான் அவர் தீவிர ரசிகராக இருக்கிறேன். இப்போவும் என் உயிர் மூச்சு இருக்கிறவரெல்லாம் என் தலைவனுக்கு தான் என் உயிர். அவர் சொல்கிற வழியில், அவர் பயணத்தில் நான் கடைப்பிடிச்சி அவர் வழியில் நான் செல்வேன். 5 முறை 10 முறை பார்ப்பேன். ஒரு படம் ரிலீஸ் ஆனால் தேட்டரில் ஒரு 7 முறை 10 முறை பார்ப்பேன். வீட்டு பீரோ ஃபுல்லாக பார்த்தா தலைவர் படம் தான் இருக்கும். அது எனக்கு அவர் உண்மையாக ரசிக்கணுன்றதுக்கு ஒரே காரணம்னா, அவர் பிறந்தநாளைக்கு என் பையன் இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்தநாள். அப்படியே என் பையனுக்கு 14 வயசு முடிஞ்சு 5 ஸ்டார்ட் ஆகுது. மீண்டும் இறைவனை வேண்டுகிறேன். பல்லாண்டு காலம் வாழ்க.
அவர் மெயினாக அவரே தெரியல அவரே மறைச்சிக்கிறேன்